ஃப்ரைட் ரைஸ் ஒரு சுவையான உணவு என்றாலும் அதிக அளவு சாப்பிடும்போது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஃப்ரைட் ரைஸ் பொதுவாக அதிக கலோரிகளை கொண்டுள்ளது, குறிப்பாக எண்ணெய் மற்றும் சமைத்த முட்டைகளுடன் தயாரிக்கப்படும் போது. அதிக கலோரி உட்கொள்வது உடல் பருமன் மற்றும் எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். ஃப்ரைட் ரைஸில் பொதுவாக நார்சத்து குறைவாக இருக்கும், இது செரிமான பிரச்சனைகள் மற்றும் மலச்சிக்கலுக்கு வழிவகுக்கும். நார்சத்து குறைவாக இருப்பது நீண்ட கால நோய்களான இதய நோய், பக்கவாதம் மற்றும் சில வகையான புற்றுநோய்களுக்கு வாய்ப்புள்ளதாக மாற்றும். ஃப்ரைட் ரைஸில் சோடியம் அதிகம் கொண்டிருக்கலாம், குறிப்பாக சோயா சாஸ், மீன் சாஸ் அல்லது உப்பு போன்ற அதிக சோடியம் நிறைந்த பொருட்கள் சேர்க்கப்படும் போது. அதிக சோடியம் உட்கொள்வது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்க்கு வழிவகுக்கும். சில ஃப்ரைட் ரைஸ் சமையல்களில் வெண்ணெய், நெய் அல்லது பன்றி கொழுப்பு போன்ற அதிகளவு கொழுப்புகள் உள்ளன. இந்த கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகள், அதாவது LDL என்று அழைக்கப்படுகின்றன. அவை இரத்தத்தில் கொழுப்பு அளவை அதிகரித்து இதய நோய்க்கு வழிவகுக்கும். சில ஃப்ரைட் ரைஸ் சமையல்களில் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, காய்கறிகள் அல்லது சோறு போன்ற பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் உள்ளன. பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் பொதுவாக சோடியம், சர்க்கரை மற்றும் பிற சேர்க்கைகள் அதிகம் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் பொதுவாக வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகளின் குறைந்த அளவை கொண்டுள்ளது. வீட்டில் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் தயாரிக்கும் போது நீங்கள் பயன்படுத்தும் எண்ணெய் மற்றும் சோடியத்தின் அளவை குறைக்கவும். முழு தானிய சோறு, காய்கறிகள் மற்றும் மெலிந்த இறைச்சி போன்ற ஆரோக்கியமான பொருட்களை சேர்க்க வேண்டும். சிறிய அளவுகளில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட வேண்டும். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவதை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது அதற்கும் குறைவாக வரம்புபடுத்திக் கொள்ளுங்கள்.